ஷலோம், நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் என்றால் நமக்காக தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வது. இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஒரு தேவனுடைய வாய் பேசுகிற தேவனுடைய வார்த்தையே தீர்க்க தரிசனம். ஆகவே நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு காலம் எங்களுக்கு வர இருக்கிறது. அது இப்பொழுது கூட இருக்கலாம். அது எப்படி நாங்கள் அந்த காலத்துக்குள்ளே பிரவேசிப்பது என்று சொன்னால், இந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சொல்ல வேண்டும், அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். நான் சொல்லுங்கள், சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், லேசான உபத்திரவம், அந்த உபத்திரவங்களை எப்பொழுது லேசு என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது உபத்திரவங்கள் இலகுவாகவும் விரைவாகவும் வெளியே போகும். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படுகிற தனிமை என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, வறுமை என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, நோய் என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, கவலை என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, கண்ணீர் என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, குற்றச்சாட்டு என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, துக்கங்கள் என்ற உபத்திரவம் இல்லாமல் போவதாக, உங்கள் வாழ்க்கையிலே சிலுவையிலே உண்டான ஜெயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேர்வதாக. நல்லா இருப்பீங்க. யூ வில் டூ வெல். காட் பிளஸ் யூ. நல்லாவே இருப்பீங்க. பபாய்.